என்டிஏ கூட்டணி என்று பெயர் வைப்பதற்கு பதிலாக சிபிஐ கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கலாம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் வேண்டியவர்களுக்கு சின்னமும் வேண்டாதவர்களுக்கு சின்னத்தை பறிமுதல் செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். மரபை மீறி செயல்படும் ஆளுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் பணிகள் முடிக்கப்படாததால் தான் பிரதமர் மோடி பங்கேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் மதுரையிலிருந்து சென்னைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவேன் என்று கூறினார். இந்த கூட்டணி அமைச்சர் நேற்று கூட்டத்தில் பேசும்போது எல்லாரும் பழனிசாமி அண்ணன் அவர்களும் தினகரன் அவர்களும் அன்புமணி அவர்களும் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. அதுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு காமன் கிரவுண்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா சிபிஐ. அன்புமணி மேலேயும் சிபிஐ கேஸ் இருக்குது, தினகரன் மேலையும் சிபிஐ கேஸ் இருக்கு. எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்கிறதுங்கிறது சிபிஐ ஆயிடுச்சு. இப்போ இந்த கூட்டணிக்கு என்டிஏன்னு பேர் வைக்காம பேசாம சிபிஐ அலையன்ஸ் வச்சிருக்கலாம். அவர்களை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி சிபிஐ அதிகாரிகளால் மிரட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட கூட்டணி. இது மக்களுடைய நம்பிக்கை இழந்த கூட்டணி. இந்த கூட்டணி 3வது இடத்துக்கே தட்டு தடுமாறி வரப்போகுது.